உருளைக்கிழங்கு சர்க்கரை ஸ்வீட் செய்யலாமா? ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை நான் ஹார்ட் மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது குழந்தைங்கள்லாம் அவிச்சிட்டு சர்க்கரை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்போம். இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கிறோம். அப்படி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. பொரிச்சு எடுத்தால் தான் சாப்பிடுவாங்க. இப்போது தேவையான பொருட்களை பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு, தேங்காய் எண்ணெய், சர்க்கரை, கார்ன்ஃப்ளவர் மாவு. உருளைக்கிழங்கு இது மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவாமல் வேக வைக்காதீங்க, நல்லா கழுவுங்க. நல்லா இது மாதிரி கையை வச்சு தேய்ச்சி கழுவுங்க. எல்லாம் மண்ணாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மண் பாருங்கள். 2 வாட்டி கழுவணும். கழுவிட்டு இது மாதிரி வெள்ளையாக தண்ணி வந்தோன்னே இப்போ அவிக்கலாம். ஒரு குக்கர் எடுத்து போட்டுரும். குக்கரில் ஈஸியாக அவிச்சிருங்க. 2 விசில் போதும். நல்லா கொலன்னு ஆகிடும். இது மாதிரி தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு வெயிட் போட்டுருங்க. மூடிட்டு வெயிட் போட்டுருங்க. 2 விசில் அடித்தா போதும். நல்லா கொலன்னு ஆகிடும். அது 2 விசில் அடித்து வெந்துருச்சு. இப்போ எடுத்து தட்டில் இது மாதிரி ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு தோல் உரிச்சிக்கோங்க. ஆற வச்சு தோல் உரிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். சூடோடு உரிச்சின்னா வராது. அதனால் இது மாதிரி ஆற வச்சுட்டு சீக்கிரமாக உரிச்சிடலாம். அது எல்லாத்தையும் தோல் உரிச்சிருங்க. தூள் உரித்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை நல்லா நம்ம கையை வச்சு பிசைஞ்சிடலாம். நல்லா மழைன்னு ஆகிற வரைக்கும் பிசையணும். கட்டி இல்லாமல் பிசையணும். இதை நம்ம தட்டில் வச்சு தண்ணி இல்லாமல் உரித்து எடுத்தோம் பாருங்கள். அது சுத்தமாக தண்ணி இருக்காது. அதனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும். தண்ணியோடு இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. இது பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. தட்டில் வச்சு ஆற வச்சதுனால தண்ணிலாம் இல்லை. அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். தண்ணி இல்லாமல் தான் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இது செய்யும். அவ்வளோதான். நல்லா இதை மாதிரி மசிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு ஜார் எடுத்து சர்க்கரையை பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சர்க்கரையை முழுசாக போட்டு பிசைஞ்சோம்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி ஆகாது. அதுதான் பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ கிணத்துல கொட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எப்படி பிசைகிறதுன்னு பார்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, சர்க்கரை பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சோம் பாருங்கள். அதில் எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுருங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக போட்டு நல்லா பிசைங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கரெக்டாக இருந்ததுன்னா விட்ருங்க. பிசைஞ்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தண்ணிலாம் ஊற்றாதீங்க. சர்க்கரையே அது கரெக்டாக இருக்கும் பிசையும் போது. பாருங்கள் தண்ணிலாம் ஊற்றாதீங்க. நல்லா பிசைஞ்சு பார்த்துட்டு கையில் பிடிச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், கரெக்டாக வந்துடுச்சு. நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாகிடும். இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு வயசானவுடனே இதை மாதிரி உருளைக்கிழங்க சர்க்கரை போட்டு அவிச்சி நம்ம நல்லா இது மாதிரி பிசைஞ்சு கொடுப்போம். நல்லா புசு புசுன்னு இருப்பாங்க. இப்போ கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்போ நான் இதை மாதிரி செஞ்சு தரேன். எண்ணெயில் போட்டு கொடுக்குறேன்.
பாருங்கள் நல்லா உருண்டை பிடிக்க வருதா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி இருக்கணும், நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இது மாதிரி. இப்போ பாருங்கண்ணா, நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம எந்த அச்சு இருக்கோ அதில் வச்சு அழகாக செஞ்சுக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். கையில் கூட நீங்கள் தட்டி போடலாம். நான் இதை மாதிரி போட்டு கூட இதை மாதிரி போடுறேன். நீங்களே இதை மாதிரி போட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி கையில் வச்சு ஒரு அழுத்த அழுத்தினா கீழே விழுந்துடும், உடையாது, கரெக்டாக வரும் பாருங்கள். அவ்வளோதான், வந்துருச்சு. இதை மாதிரியும் செய்யலாம். இப்போ அச்சியை வச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கு பிசைஞ்சு வச்சுருக்க பாருங்கள், அதை எடுத்து இது உள்ளே போட்டு அழுத்திடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது மாதிரி செய்யுங்க. இது மாதிரி வச்சுட்டு இப்படி கையை வச்சு அழுத்திடுங்க, அவ்வளோதான். நல்லா அழுத்திட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மாவு. மாவு பத்தலைனா கொஞ்சம் வச்சு இப்படி அழுத்துங்க. நம்ம கையை வச்சு அழுத்தினா கரெக்டாக வந்துடும். இது மாதிரி வச்சு அழுத்திடுங்க, அவ்வளோதான், கரெக்டாக இருக்கும். மேலே வர மாவை எடுத்து போட்டுடலாம். இப்படி கையை வச்சு அழுத்துருங்க, கீழே விழுந்துடும். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்துடும். உடையெல்லாம் செய்யாது, கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு உருண்டை பிடிச்சிங்க, கரெக்டான அளவு. அது உள்ளே வச்சு இப்படி அழுத்திடுங்க. இப்படி வச்சு கையை வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். நம்ம அழுத்தும் போது அதிகமாக இருந்தால் மாவு வெளில வந்துடும். இப்போ இப்படி வச்சு விரலை வச்சு இப்படி அழுத்துங்க, அது பாருங்கள், இப்படி வச்சு அழுத்துங்க, கரெக்டாக வந்துடும். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் இதை மாதிரி செய்கிறேன், நீங்கள் அதை மாதிரி கூட செய்யலாம். அழுத்திட்டு அச்சு வச்சு ஒன்று ஒன்றா வெட்டி எடுக்கலாம், அப்படியும் செய்யலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இது மாதிரி செய்து எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பொரிக்கணும். ஒன்று ஒன்றா செஞ்சு போட முடியாது. முதல்ல எல்லாத்தையும் எடுத்து இது மாதிரி செஞ்சு தட்டில் வச்சுருங்க. இப்போ நம்ம எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாம் ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாஸ் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது சும்மாவே அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம், ரொம்ப ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடணும். நல்லா காயட்டும், ஈரமாக இருக்குது கடாயி. அதை காஞ்ச ஒன்று தான் எண்ணெய் ஊற்றணும், ஈரத்தோடு ஊற்றக்கூடாது. ஈரத்தோடு ஊற்றினா டப்பு டப்புன்னு வெடிக்கும். அதனால் கடாயை நல்லா காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே தான் போடணும், எண்ணெய் காய்து முன்ன போடாதீங்க. நல்லா காயட்டும் எண்ணெய். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஸ்லோ பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. நிறைய போடாதீங்க, டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. நான் காமிக்கிறேன் பாருங்கள், ஒன்று ஒன்றா போடுங்க. எண்ணெய் கையில் தெறிக்கும், மொத்தமாக கொட்டிங்கன்னா ஒன்று ஒன்றா போடுங்க. நல்லா வேகட்டும் ஒரு சைடு, அதுக்கப்புறம் தான் திருப்பி விடணும். திருப்பி விடாதீங்க, நல்லா வேகட்டும்.
ஒரு சைடு வெந்த ஒன்று தான் நம்ம திருப்பணும். வெந்த ஒன்று திரும்பி வரும். நீங்கள் வேகத்துக்கு முன்னே திருப்பினீங்கன்னா திருப்ப முடியாது, ஒட்டிக்கும். அதனால் அது வெந்த ஒன்று திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். அதை திருப்பி போட்டாச்சு. ஒரு சைடு வெந்தவொடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டாச்சு. இன்னொரு சைடு வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இறக்கும்போது வேகமாக வச்சுட்டு நான் 2 வாட்டி கலரிட்டு இறக்கிடலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே சாஃப்டாக மேலே மொறுமொறுன்னு இருக்கும். அவ்வளோதான், வெந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். நம்ம சொன்ன மாதிரி எடுக்கும்போது வேகமாக வச்சு எடுங்க. நல்லா இது மாதிரி கலரிட்டு வேகமாக வச்சு எடுத்துடலாம். இறக்கும்போது இது மாதிரி செய்யணும். அவ்வளோதான், புரிஞ்சிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போதே. மறுபடியும் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேகது முன்னே திருப்பாதீங்க, ஒட்டிக்கும். வெந்த பிறகு திருப்பினீங்கன்னா ஈஸியாக வரும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், வெந்த உடனே இப்படி திருப்புங்க, ஈஸியாக வரும். வேகத்துக்கு முன்னே திருப்ப முடியாது, இந்த மாதிரி இருக்கும். அதனால் அது மாதிரி எடுக்காதீங்க. இப்படி வெந்த உடனே எடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு வேக வைங்க. அவ்வளோதான், ஒரு சைடு திருப்பியாச்சு. இப்போ இந்த சைடு வேகட்டும். நல்லா வேகட்டும். இப்போ நம்ம திருப்பி விட்டுறலாம். இப்போ நம்ம வேகமாக வச்சுட்டு இதை மாதிரி நல்லா கலரிட்டு எடுத்துடலாம். நல்லா முறுமுறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உள்ளே சாஃப்டாக நல்லாயிருக்கும், ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட. இந்த மாதிரி நல்லா கலரி எடுத்துருங்க. நல்லா வேகமாக வைங்க ஸ்டவ்வை. அது மாதிரி வச்சு நல்லா முறுமுறுன்னு எடுக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்துருங்க. சர்க்கரை, கார்ன்ஃப்ளவர் மாவு, உருளைக்கிழங்கு 3ஐயும் வச்சு ஒரு ஸ்வீட் செஞ்சாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சாச்சு. நீங்களே இதேமாரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.